அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேல ஒரு முக்கியமான ஒரு ஜாப்புக்கு வந்து வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கேட்டரிங் சூப்பர்வைசர் சம்பந்தப்பட்ட ஜாப் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தகவலை நாம வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல்ல வந்து ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு, ஹாஸ்பிட்டல், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம வந்து இந்த சேனல்ல வெளியிட இருக்கிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. அப்பதான் இந்த தகவல் வந்து உங்களுக்கு முழுவதுமாக புரிய வரும். நீங்க முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பயனளிக்கலாம், அல்லது இந்த தகவலை வந்து ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே வச்சு குறைஞ்சது நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, இது போல படிச்சவங்களுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சவங்களுக்கு இந்த மத்திய அரசு வேலையில சேருவதற்கு ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும். 18ஆம் தேதி இந்தியன் ரயில்வே அருமையான ஒரு வேலைவாய்ப்பு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்க வந்து பிரைவேட் கம்பெனிகள்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து முயற்சி செய்யலாம். இது வந்து நேர்முக தேர்வுல தான் அவங்க வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துல நடைபெற இருக்குது. அது இல்லாம கர்நாடகா மற்றும் கேரளாவிலையும் நடைபெற இருக்கிறது. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தற்போது வேற ஃபீல்ட் அந்த பிரைவேட் கம்பெனிகள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. இதற்கான நேர்முக தேர்வு வந்து என்னைக்கு நடைபெற இருக்கிறது, எந்தெந்த இடங்கள்ல இதற்கான நேர்முக தேர்வு வந்து நடைபெற இருக்கிறது என்பது பற்றிய முழு தகவலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்றதுக்கு நேரடியாக நீங்க அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க வந்து மினிமம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு சில தகவல்களையும் நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல இதனோட முழு தகவலும் அடங்கிய அந்த பிடிஎஃப் ஃபைலையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஆன்லைன்ல போயும் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அல்லது நீங்க இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து முழு தகவலும் இருக்கும். அது இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தகவல்கள் அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். தமிழ்நாட்டில் 2 இடத்துல இதற்கான தேர்வுகள் வந்து நடைபெற இருக்கிறது. அது இல்லாமல் கேரளா மற்றும் கர்நாடகாவிலையும் நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு எந்த இடம் வந்து பக்கமாக இருக்குதோ அங்கே நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். வேலை வந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல தான் வந்து அதற்கான வேலைவாய்ப்புக்கான பகுதி வந்து ஒதுக்கப்பட இருக்கிறது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்சி, எம்பிஏ இன்னும் ஒரு சில கோர்சஸ் எல்லாம் வந்து அதற்கு வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து முழு தகவலும் உங்களுக்கு வந்து புரியும். அதுபோல குறைஞ்சது 2 வருஷமாவது அதுக்கு அந்த ஃபீல்டுல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. இதற்கான வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்கள்லையும் அந்த வேலைகள் வந்து ஒதுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க. நீங்க இன்டர்வியூக்கு எல்லாம் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும். அதுபோல வந்து சர்டிஃபிகேட் அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். போகும்போது நம்ம முதல்ல சொன்ன போல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு போகணும். சம்பள விவரங்கள், அலவன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் முழு விவரங்களும் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து சென்னை மற்றும் திருச்சியிலையும் நடைபெற இருக்கிறது. கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் வந்து நடைபெற இருக்கிறது. திருச்சியில் வந்து திருச்சி எஸ்ஐடி, அதாவது தஞ்சாவூர் பைபாஸில் துவாக்குடியில் எஸ்ஐடி இருக்கிறது. அங்கே தான் வந்து நடைபெற இருக்கிறது. சென்னையில் வந்து சிஐடி கேம்பஸில், தரமணியில் சிஐடி கேம்பஸில் வந்து நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து டிஃப்ரெண்டான தேதியில அது வந்து அந்த நேர்முக தேர்வு வந்து நடைபெற இருக்கிறது. சென்னையில வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சென்னையில வந்து நடைபெற இருக்கிறது. திருச்சியில வந்து நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா கேரளா மற்றும் கர்நாடகாவில் நடைபெற்றுவிடும். நீங்க உங்களுக்கு வந்து கேரளால பக்கமா நீங்க உங்களுக்கு வந்து இருக்கிறது, அல்லது நீங்க தற்போது பெங்களூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நேரடியாக பெங்களூர்ல கூட அந்த இன்டர்வியூல போய் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். இல்ல நீங்க தற்போது தமிழ்நாட்டுல திருச்சி பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா திருச்சி மற்றும் சென்னை பகுதியில் கூட நீங்க வந்து அந்த இன்டர்வியூல போய் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலோட லிங்க் இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் என்ன அந்த டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்களோ அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்ல பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழு விவரங்கள் தெரியும்.
உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கு, நமக்கு ஏற்றது போல இருக்கு அப்படின்னா நீங்களும் போய் இதுக்கு வந்து முயற்சி செய்யலாம். அல்லது உங்களது நண்பர்கள் யாராவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தற்போது பிரைவேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்ல இது போல ஒரு ஜாப் கிடைச்சா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களுக்கும் குறைஞ்சது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயாச்சும் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா ஆச்சும் உள்ளவங்களுக்கு இது வந்து சென்றடையும். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம புதுசா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய தகவல்களை வந்து வெளியிட இருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.